அந்தரன் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படம் ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சிம்ப்ளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. ஒரு சின்ன பட்ஜெட்ல ரொம்ப சிம்பிளா அதே நேரத்துல ரொம்ப எஃபெக்டிவா எடுக்கப்பட்ட ஒரு த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ச்சியா இது மாரி அவளோட மாப்பிள்ளைகள் எல்லாமே இறந்து போறாங்க அப்படின்றதே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு பிளாட்டா தான் இருந்துச்சு. அதுக்கு ஏகப்பட்ட சஸ்பெக்ட்ஸ இவங்க காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த பொண்ணோட அப்பா ஒரு ஜாதி சங்க தலைவர்ன்னும்போது, என்ன மாரியான எதிரிகள் இருக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவே சொல்லியிருந்தாங்க. அதே மாரி இந்த படத்தோட கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ட்விஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் அதுக்கான முடிவு அப்படின்ற மாரி ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்ல அப்படின்னே சொல்லுவேன். அதே மாரி இந்த படத்தோட அந்த இன்வெஸ்டிகேஷன கொண்டு போன விதம் அப்படின்றதும் கொஞ்சம் ஆர்டினரியா தான் இருந்துச்சு. ஆல்சோ ஸ்டேஜிங் வைஸுமே நெறைய காட்சிகள் ஒரு மாரி ஆர்டிஃபிஷியலா ஸ்டேஜ் பண்ண மாரி தான் இருந்துச்சு. இது மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் ஓவரால் கான்செப்ட் வைஸ் நல்லா யோசிச்சிருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஓகேஷ் வாட்ச் தான்.